இன்றைக்கி டேக்கான 4 மார்க்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் போர் ரேடியஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் இது. இதில் ரேடியஸ் ஆஃப் இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், ஜெட் வேல்யூ வந்து 1 ஹைட்ரஜனுக்கு. அடுத்து இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 5.3 × 10⁻11 மீட்டர். ஸோ கேட்டிருக்கிறது வந்து வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் தேர்ட் அலௌட் ஆர்பிட் R3 என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆர் வேல்யூ தான் என்ன அப்படின்னா, நம்ம போர் ரேடியஸ் அப்படின்னு புக்லேயே படிச்சிருப்போம். ஸ்டேட் போர்ட் புக்கில் இது கிளியராக இருக்குது. தட் இஸ் A0 இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் ஃபஸ்ட் ஆர்பிட்கான போர் ரேடியஸோட வேல்யூ. சில புக்கில் 529 ஆம்ஸ்ட்ராங்னு இருக்கும், இல்லை சில புக்கில் இதுவே 0.53 ஆம்ஸ்ட்ராங்னு இருக்கும். அதுதான் நமக்கு 5.3 × 10⁻11 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த போர் ரேடியஸ்க்கான வேல்யூ கொடுக்காமல் இருந்து கொஸ்டினை வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் தேர்ட் அலௌடு ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னு கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த வேல்யூ வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா Rn ஈக்குவல் டு என்ன, A0 n²/z. NCERT புக்கில் Z இருக்காது, ஹைட்ரஜன் ஆட்டம்னால அது 1ன்னு எடுத்து என்னென்னு கொடுத்துருப்பாங்க, A0 n² மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம R3க்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ A0 வேல்யூ தான் கொடுத்துருக்க வேல்யூ 5.3 × 10⁻11 மீட்டர் இன்ட்டு n² தேர்ட் ஆர்பிட், அதனால் 3² பண்ணிக்கலாம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னங்கிறது. ஸோ 5.3 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 47.7 × 10⁻11 மீட்டர்னு கிடைக்கிது. இதை வந்து 4.77 × 10⁻10 மீட்டர்னு மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் R3 வேல்யூ 4.77 ஆம்ஸ்ட்ராங். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்.